ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் இவரு? ரொம்ப நாள் கழிச்சு இந்த சேனல்ல வீடியோ போடுறோம். ஸோ இந்த பிரேக்குக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் கொஞ்ச நாள் பிரேக் தான் சொன்னேன். ஆனா அந்த பிரேக் ரொம்ப நாள் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிரேக்கை முடிச்சுட்டு ஒரு நல்ல கண்டென்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபைனலா நம்மளுக்கு வரப்பிரசாதமா வந்த படம் மஞ்சுவல் பாய்ஸ். சரி, இந்த படத்தை பத்தியே நம்ம பேசிட்டு போறோம். இது ரிவ்யூ கிடையாது, இது அப்ரிசியேஷன் வீடியோ கிடையாது. வீடியோ போடுற கேட்கலாம். அது என்னன்னா, இந்த படம் எப்படி நம்ம கிட்ட ரீச் ஆச்சு. ஒரு மலையாளத்துல எடுக்கப்பட்ட படம், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம். அந்த படம் எப்படி இப்போ இவ்வளவு பெரிய ரீச் தமிழ்நாட்டுல கொடுத்துச்சுன்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயத்த பத்தி யாருமே இது வரைக்கும் பேசவே இல்லை. ஆனா அந்த படத்தை ரிவ்யூ, இந்த படம் இதை பத்தி எல்லாமே நிறைய பேர் பேசிட்டாங்க. இந்த படம் ரீச் ஆனதுக்கு என்னென்ன பேஸ்ன்னு சொல்லி நான் ஒரு 5 பாயிண்ட் வச்சிருக்கேன். ஸோ அந்த 5 பாயிண்ட் என்னன்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எமோஷனல். ஒரு படம்னாலே நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணா ஒரு படம் எடுத்துக்கோங்க. அந்த படம் எமோஷனலி கலெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த படத்துக்கான லாங்குவேஜே உங்களுக்கு தேவையே கிடையாது. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. உங்களுக்கு அந்த படம் புரிஞ்சிடும். அவங்க எந்த ஒரு படத்துல 3 லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க எமோஷனலா அந்த படத்து கூட கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா அவங்க என்ன பேசுறாங்கன்னு உங்களோட ஓன் லாங்குவேஜ், அதாவது தாய்மொழிக்கு புரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எமோஷன் எப்பவுமோ ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதே எமோஷன் தான் இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு எமோஷன் இந்த படத்துக்கு ரொம்ப கை கொடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த ஒரு பாண்டிங்கு, அந்த விஷயங்கள் காட்டின விஷயங்கள், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எதுவுமே நான் சொல்லலை, ஸ்பாய்லர் பண்ணாம சொல்றேன். நீங்க போய் படத்தை பார்த்து அந்த ஃபீல் பண்ணிக்கோங்க. பட் ஆனா அந்த படம் ஒரு எமோஷனலி பாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம ஊர்ல எல்லா பேருக்கூடையும் அவ்வளோ ஈஸியா அந்த படம் கனெக்ட் ஆச்சு. கேவ், கொடைக்கானல், இது தமிழ்நாட்டோட ஓரியன்டா இருக்கு. தமிழ்நாடு தான் கொடைக்கானல். ஸோ நிறைய தமிழ் பேசுறாங்க, தமிழ்நாட்டுல இருக்க பார்டர்ஸ்ல கவர் பண்றாங்க. ஸோ இதனால நிறைய பேர் போய் பார்த்திருக்காங்க. தமிழ்நாட்டுல பார்க்க ஸ்டார்ட் பண்ணதே இது குணா கேவை பத்தி ஒரு படமா இருக்குன்ற ஒரு ரீசனுக்காக தான் ஸ்டார்டிங்ல போன கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. ஸோ அது மூலியமா இந்த படம் இவ்வளவு பெரிய ரீச்சுக்கு ஆனதுக்கு ஒரு பேஸான ஸ்டெப்பா தான் இருந்துச்சு. ஆனா இதை விட ஒரு 3வது பெரிய ஸ்டெப் என்னன்னா சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பேரும் பேசிதான் அந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய ஹைப் கொடுத்தாங்க. அது மறுக்கவே முடியாது, யாராலையும் மறுக்க முடியாது. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல பிரேமம்ன்ற படம் தான் மலையாள சினிமாவோட போக்கஸே நம்ம ஆடியன்ஸ் மாத்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஊர்ல இருந்து யாரும் மோஸ்ட்லி அவ்வளவு மலையாள படங்கள் பார்க்க மாட்டாங்க. ஸோ பிரேமம் கொடுத்த இம்பாக்ட் தான் மலையாள சினிமா எல்லா பேரும் இப்போ பார்க்குற ரேஞ்சுக்கு மாத்துச்சு. அது நம்மளால மாற்றவே முடியாது. ஓகேவா? ஸோ அந்த பிரேமம் கூட எப்படி நம்ம எல்லா பேரும் போய் பார்த்தோம்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. என்னன்னா, சென்சாருக்கு அனுப்பிச்ச காப்பி ரிலீஸ் ஆயிடுச்சு, லீக் ஆயிடுச்சு, திருட்டி விடியா வந்துச்சு. ஸோ அது மூலயமா எல்லா பேரும் லேப்டாப்ல மொபைல்ல பார்த்து அந்த படத்துக்கு வைவிட்டு சுத்தி இருந்தாங்க. ஸோ எல்லா பேரும் அப்படிதான் அந்த படத்தை பார்த்தாங்க. ஆனா இந்த படம் டோட்டலி டிஃப்ரெண்ட். என்னன்னா, எல்லா பேரும் தியேட்டருக்கு வராங்க. நான் நேத்து தான் அந்த படத்தை பார்த்தேன். பார்க்கும்போது அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ், ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். இப்ப அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறது ஒரு டிமாண்டா இருக்கு. சூப்பர் ஸ்டார் படம் ஃபர்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஹைப் அந்த படத்துக்கு கிரியேட் ஆயிருக்கு. இதெல்லாம் சும்மா கிரியேட் பண்ண முடியாது. ஒரு சோசியல் மீடியா இம்பாக்ட், மவுத் ஆஃப் டாக் தாங்க. சீரியஸா சொல்றேன். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு படத்துக்கு வேர்ட் ஆஃப் மவுத் ஆஃப் டாக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த விஷயம் தான் எப்பவும் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லி இன்னொரு முறை இந்த விஷயம் ப்ரூவ் பண்ணிருக்கு. எவ்வளவு பெரிய சோசியல் மீடியாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய ரிவ்யூவர்ஸா இருக்கட்டும், மவுத் ஆஃப் டாக் இருந்துச்சுன்னா அந்த படம் ஹிட் ஆகுன்றதுக்கான ஒரு மிகப்பெரிய லைவ் எக்ஸாம்பிள் மஞ்சுவல் பாய்ஸ். இதை நம்ம யாராலையும் மறந்துட முடியாது. தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணது. இப்போ ஆல்ரெடி எல்லா பேரும் மஞ்சுவல் பாய்ஸை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணோன்னே அஃப்கோர்ஸ் தியேட்டர் கூட்டம் வரும். அது தியேட்டர் ஓனர்ஸ் கணிச்சிட்டாங்க. ஸோ அதனால 3rd வீக் ரன், அதாவது இந்த வாரம் ஸ்டார்டிங்ல ஃப்ரைடேல இருந்து தியேட்டர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 20 ஸ்கிரீன்ஸ்ல தான் போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 300+ ஸ்கிரீன்ஸ் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்குன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப டீப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மலையாள படங்கள் ரிலீஸ் பண்ணாத ஒரு சின்ன சின்ன தியேட்டர் இருக்கும் தெரியுமா, 3 ஸ்கிரீன்ஸ், அந்த மாதிரியான ஒரு தியேட்டர்ஸ்ல கூட ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ரொம்ப டீப்
ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலேயே இந்த படத்தோட கிராஸ் ஓவருக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து கேரளால மட்டுமே கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் கடந்திருக்குன்னு சொல்றாங்க. அது போக வந்து தமிழ்நாட்டுல வந்து ஹையஸ்ட் கலெக்டட் மலையாளம் மூவி எதுனா அது நம்ம அப்கோர்ஸ் பிரேமமா இருக்கும். ஸோ அந்த பிரேமம் படத்தை பிரேக் பண்ணி இந்த படம் வந்து ஒரு மார்க் செட் பண்ணி 8 crores சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 to 20 crores வந்து தமிழ்நாட்டில் ஒண்டி ஆவரேஜா பார்க்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன் வந்து அப்கமிங் டேஸ்ல வந்து நம்ம பசங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுல வந்து கான்பிடண்டா இருக்கு. 20 crores வரும். ஆல்ரெடி ஒரு 30 வேர்ல்டு வைட் அப்படி இப்படி சேர்த்தா ஒரு 50 to 60 crores வந்து இந்த படம் வந்து நல்லா கலெக்ட் பண்ணியிருக்கும். அது போக இந்த படத்தோட பட்ஜெட் என்னவோ 6 கோடி தான். ஆனா இவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து இந்த படத்துக்கு நடந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு நல்ல எமோஷனல் பாண்டிங்கோட இருந்தா போதும், எந்த படமா இருந்தாலும் ஹிட் ஆகுன்றதுக்கான ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் மஞ்சுவல் பாய்ஸ். ஸோ நம்ம கிட்ட ப்ரொடியூசர் இல்லையே அது இல்லையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம கிட்ட கண்டென்ட் ஒர்த்தா இருந்தா எப்பவும் நம்மளுக்கான ஒரு பிளேஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து இந்த படத்துக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அதிசயம் ஆச்சரியங்கள்லாம் வந்து நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு நடக்கணும்னு ஒரு ப்ரேயர்ஸோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாருங்க. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.